अम्मा, क्या हुआ? आज आप इतनी चुप क्यों हैं? कुछ नहीं, बस यूं ही। ஏமா எங்களை இப்படி பாக்குற? நீ பெத்த பிள்ளைங்கள் தானம்மா நாங்கெல்லாம். எதுக்கு இப்படி எரிச்சலா பாக்குறேன்னு எனக்கு புரியல. அவன் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கான். ஆனா குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாம் உன்னை கொண்டாட்டுது. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு எங்களுக்கு தெரியல. ஆளாளுக்கு எங்களை முறைக்கிறது. அம்மா, உங்ககிட்ட வேற எதுவும் நாங்க கேட்கலம்மா. எழுந்துச்சு வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்றா அவனை சத்தப்ப? அம்மா, அம்மா, ஏமா ஏமா இப்படி பண்ற? பிடிக்கலையாமா? இங்க பாருமா, என்ன பிடிக்கலையா? அப்ப உனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னா கழுத்தை நசுக்கி கொன்றுமா, கொன்று கொன்று. ஐயோ விடுங்கடா. ஏன் இப்படி ஒரேடியா பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னை விட்டுடுங்க. என்னால சில விஷயத்தெல்லாம் தாங்க முடியல. இந்தாரு, என்ன மேல மேல நோகடிக்காதீங்க, சொல்லிவிட்டேன். फोन पे सब साफ दिख रहा है. मामला बिगड़ता जा रहा है. சரி சரி, இந்த பாரு, உன்னை தொந்தரவு பண்றதுக்காக நாங்க கூப்பிடலாமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டோம். எங்களெல்லாம் விட்டு தள்ளுமா. எங்களை கண்டாதான் யாருக்கும் இந்த வீட்ல ஆகலையே. ஆனா வீட்ல புள்ள குட்டியெல்லாம் இருக்குல்லம்மா, அதுங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும்ல. இப்ப நான் சொல்றேம்மா, என் மேல எந்த தப்பும் இல்ல. பார்க்க முரட்டுத்தனமா இருப்பனே ஒழியனா அவ்வளவு கொடூரமானவன் இல்லம்மா. இங்க பாருமா, உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்ப என் மக மேல பொய் பழிய போட்டு ஜெயில வச்சுட்டமேன்னு வருத்தப்பட. எப்படி இறக்குறாரு பாத்தியா? யோசிக்காம இருக்கையில நடுக்கடல நங்குன்னு இறக்குற மாதிரி. ஓ, சென்டிமெண்ட் அட்டாக்கா? அத்தை எப்படி மசியும்? ஏமா, எல்லாத்தையும் விடுமா. நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா எதிர்காலத்தை யோசிக்கணும்ல. என் பிள்ளைகளுக்கு என் மேல பாசம் இருக்கு. இல்ல, அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. அடே அப்பா, என்னப்பா இவரை விட பெருசா என்ன சாபம் வருது? ஆனா ஒரு அப்பனா அதுக்கு தலையில சாபத்தை நான் வச்சுட்டு போயிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் என் பிள்ளைய மாதிரிதான் ஞானத்தோட பிள்ளையும் கதிரோட மகளும். எங்களால அதுங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. அதனாலதான்மா ரொம்ப யோசிச்சு பேச வந்திருக்கோமா. இங்க பாருமா, அந்த ஜோசியர் சொன்னதுல எனக்கு பல விஷயங்கள்ல உடன் குடும்ப நன்மைக்காக இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நாங்க கொஞ்சம் பேசிக்கிறலாமா? அம்மா, कृपया आपको कुछ खाना होगा. आप इस तरह जारी नहीं रख सकती. இல்ல, இன்னுமே நீங்க எங்களை பைத்தியக்காரங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி உங்க தம்பிய மாதிரி கடைசி வரைக்கும் நாங்களும் முட்டாளாவே இருப்போம் எப்படி நினைச்சு பாத்தீங்க? ஏய், ஏன் உங்களை பத்தி நான் பேச வரல. பேச வந்ததை பேசி முடிச்சிட்டு போயிறேன். வாயை மூடிட்டு இருங்க. இங்க இருங்க. எதிர்காலத்தை பத்தி பேசுறீங்க, கடந்த காலத்தை பத்தி பேசுறீங்க, நடுவுல நிகழ்காலம்னு ஒரு இருக்கா இல்லையா? அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி நீங்க நல்லவரனே வச்சுக்குவோம். அப்ப நீங்க செய்யற இந்த விஷயம் தப்பா இல்ல இருக்கு? வீட்டு ஃபுல்லா ஜனனி, அது எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. உசுரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இன்னொரு மருமகளோட நிலைமை அதை விட மோசம். அது கோமாவுல படுத்து கிடக்கு. எந்திரிச்சு வருமான்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனை போய்க்கு இருக்கு. நீங்க இப்ப கதைக்கிறதெல்லாம் கிடக்கட்டும். கிழவிய தூக்கி மனையில வைங்கிற மாதிரி இப்ப உங்க முன்னோர்களை இப்ப கதையேற்ற நாடகம் தான் ரொம்ப தேவையா? ஏய், அதான் திதி கொடுத்தா எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்கல்ல.
அப்புறம் ஏன் ஓஹோ இப்ப திதி கொடுத்தா மறு நிமிஷம் அந்த புள்ள வந்துரும். புள்ள வந்துரும். இரு. சொல்லு சக்தி. நீ நான் அந்த வேலுக்கிட்ட இருந்து வீடியோ வாங்கி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். நீ ஷார்மி பாலா மேடமும் இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் போலீஸும் வீடியோலாம் பார்த்துட்டாங்க. ஜனனி மேல இருக்கங்க. சரியா? உண்மைதான் சொல்றியா? அண்ணா போலீஸால ஜனனிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் அவளை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். சரியா சரியா ரொம்ப சந்தோஷம்யா. अम्मा क्या हुआ है? आप इतनी परेशान क्यों हैं? पता नहीं बेटा, सब कुछ बहुत मुश्किल लग रहा है. அம்மா கிட்ட சொல்லிடுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. சரியா சரியா. நான் அப்புறம் கூப்பிட்டுறேன். என்ன சொன்னா சித்தி? என்னடி? என்ன சொன்னா? आपने ऐसा क्यों किया? आप परिणाम जानते हैं, हम इसे और नहीं छिपा सकते. அது இல்ல அத்தை, அது எதுக்கு மறைக்கணும்? மத்த விஷயத்துல எல்லாம் நேர்மை நியாயம் புண்ணாக்குன்னு பேச தெரியுதுல்ல, இப்ப சொல்ல வேண்டியதானே? தைரியமா உண்மைய சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பயந்து சாவறீங்க? ஏய், அருவாமனைய வச்சு நடுவாக்குல பகுந்துருவேன் பாத்துக்க. ஏய், முடிஞ்சா பண்ணிக்க போடி. சொல்ல வந்தத சொல்ல விட்டாரு. சரியா அண்ணி? அத்தை, ஜனனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அத்தை? எல்லாரும் காதல்ல நல்லா கேட்டுக்க. ஜனனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவ மேல பதிஞ்சிருந்த கேஸ் எல்லாம் போயிருச்சான். சக்தி இப்பதான் मुझे विश्वास नहीं हो रहा कि तुम सच कह रहे हो.